திருமலை திருப்பதி தேவஸ்தான ஊழியரை ஏளனமாக பேசிய அறங்காவலர் குழு உறுப்பினர் நரேஷ் பகிரங்கமாக அதிகாரிகள் முன்னிலையில் பாதிக்கப்பட்ட ஊழியரிடம் மன்னிப்பு கேட்டதால் சர்ச்சை உயர்ந்தது. திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினராக உள்ள கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த நரேஷ்குமார் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு ஏழுமலையான் கோவிலில் குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்து வெளியே வரும்பொழுது ராஜகோபுரம் எதிரே உள்ள பித்தளை கேட் வழியாக செல்ல முயன்றார். ஆனால் அதிகாரிகள் உத்தரவின்படி அவ்வழியாக யாருக்கும் அனுமதிக்கப்படவில்லை என அங்கிருந்த ஊழியர் பாலாஜி தெரிவித்தார். இதனால் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஏளனமாக நரேஷ்குமார் பேசினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இதனையடுத்து திருமலை திருப்பதி தேவஸ்தான ஊழியர்கள் சங்கத்தினர் தேவஸ்தான நிர்வாக அலுவலகத்தில் தொடர்ந்து நேற்று முன்தினமும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நேற்று மாலை திருமலையில் உள்ள அன்னமயா பவானில் செயல் அதிகாரி ஷியாமலா ராவ், கூடுதல் செயல் அதிகாரி கெங்கையா சௌத்ரி தலைமையில் தேவஸ்தான ஊழியர் சங்க கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அறங்காவலர் குழு உறுப்பினர் நரேஷ்குமார் பாதிக்கப்பட்ட ஒரு ஊழியர் பாலாஜியிடம் பகிரங்கமாக அனைவரும் மத்தியில் மன்னிப்பு கேட்டார். மீண்டும் இதுபோன்ற சம்பவம் நடைபெறாமல் இருக்க அறங்காவலர் குழுவில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்தார். இதனையடுத்து அனைவரும் அறங்காவலர் குழு மற்றும் ஊழியர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இதை பெரிதாக்காமல் இத்துடன் நிறைவு செய்து கொள்வதாக தெரிவித்தனர். இதனால் ஊழியர்கள் சங்கத்தினரும் மகிழ்ச்சியுடன் அடைந்தனர். கடந்த 2 நாட்களாக நடந்த இந்த சர்ச்சை அறங்காவலர் குழு உறுப்பினர் நரேஷ் மன்னிப்பு கேட்டதன் மூலம் சர்ச்சை ஓய்ந்தது. இதில் அறங்காவலர் குழு உறுப்பினர் பானு பிரகாஷ் ரெட்டி மற்றும் ஊழியர் சங்கத்தினர் பங்கேற்றனர். ఓం నమో వెంకటేశాయ. ఈరోజు ఏమి ఆ ఘటన నడిచింది, ఆ ఘటన గురించి మా బోర్డ్ మీటింగ్ హాల్లో నడిచింది. అందరూ మన అసోసియేషన్ ఎంప్లాయీ అసోసియేషన్ లీడర్స్ బాలాజీ, నేను అందరూ కూర్చొని ఈఓ, అడిషనల్ ఈఓ అందరూ కూర్చొని మా భాను అన్న, మన శాంతారాం గారు కూర్చొని మేము సాల్వ్ చేసాము. ఇది మా కుటుంబం విషయము. సో ఈ కుటుంబంలో కొంచెం ఇది తేడాగానే అయింది.